அடே ஒரு எக்ஸிபிஷன் பார்க்க போனது குத்தமாடா, ஆளை விடுங்கடா சாமி. காலை வணக்கம் நண்பர்களே. நேற்று காய்ச்சல் வந்து இன்றைக்கு 2ஆம் நாள். நேற்றோட ஒப்படைகள் இன்றைக்கு எவ்வளவு பரவாயில்ல. இருந்தாலும் இந்த தடிமன் என்றவன் பொல்லாதவன். எப்ப வருவான் எப்ப விடுவான் என்று யாருக்கும் தெரியாது. ஒன்ஸ் வந்துட்டான் ஒரு காட்டு காட்டாம போக மாட்டான். அதுக்கேத்த மாதிரி பி கேர்ஃபுல்லா இருக்கணும். விடிய எழுமின உடனே எக்ஸோயில கையில் எடுத்துட்டேன். அதை போட்டுட்டு தான் மிச்ச வேலை. அப்படியே காலம சாப்பாட்டே முடிச்சிட்டேன். அதுக்கு பிறகு இன்றைக்கு எங்கட ஏரியா கிரவுண்ட்ல ஒரு கிரிக்கெட் மேட்ச். தெளிவா சொல்ல போனா காவடி ஆதிகாலி அம்பாள்கிட்ட கழகத்துக்கு கீழே ஒவ்வொரு வருஷமும் தைப்பொங்கலை முன்னிட்டு இப்படி மேட்ச் நடக்கும். இதை ஒரு பாரம்பரியமா நடத்தி கொண்டு வரணும். இது வந்து 2000ஆம் ஆண்டு ஸ்டார்ட் பண்ணது. இப்ப மட்டும் சிறப்பா போய் கொண்டிருக்கு. அதாவது ஆசியா கிண்ண போட்டி கிரிக்கெட் மேட்ச் மாதிரி இவங்களுக்குள்ளேயே டீம் பிரிச்சு விளையாடிட்டு வரணும். மார்னிங்ல இருந்து மதியம் மட்டும் கிரிக்கெட் மேட்ச். அதுக்கு பிறகு ஈவினிங் ஃபுட்பால் மேட்ச். இன்றைக்கு சண்டே வேற. மேட்சை பார்த்து கொண்டாலே விறுவிறுப்பா போகும். அப்படியே பார்த்து கொண்டு இருந்தேன். அந்த டைம் பார்த்து நண்பர் வந்தார். அவரோட அப்படியே பேசிட்டு மேட்சை முடிச்சிட்டு வீட்டை போனேன். இந்த இதுல நிக்கிறானே இவன் எனக்கு நண்பன். அதாவது எப்படிப்பட்ட நண்பன்டா, ஒரு வாட்டி 2 வாட்டி தான் மீட் பண்ணிருப்போம். சில பேரோட பழகினா பல வருஷம் பழகின மாதிரி ஒரு ஃபீல் வருமே. அப்படிப்பட்ட பாண்டிங் தான் எங்களுக்கு. அப்படி ஒரு நட்பு. ஆள் பேசிக்கா ஒரு சிங்கர். இன்றைக்கு ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணத்தான் வந்ததால் அந்த டைம் பார்த்து சுதனும் வந்துட்டான். சாங் ரெக்கார்ட் பண்ற கேப்புக்குள்ள சுதன் அவன் பேக்க தூக்கி ஒளிச்சிட்டான். ஆள் வந்து தேடி திரியுது. பார்க்கத்தான் பெரிய ஆக்கள் மாதிரி இன்னும் குட்டி குஞ்சான் உள்ளுக்குள்ளே இருக்கிறான். அப்படியே ரெக்கார்டிங் முடிய ஆளுக்கு டாடா பாய் பாய் சொல்லிட்டு நாங்க 2 பேரும் ஊர் சுத்த வலிக்கிட்டோம். முதலாவதாக டீ கடை. டீயை குடிச்சு முடிய ஜாழ்ப்பாணத்துல 3 நாளா எக்ஸிபிஷன் போகுது. இன்றைக்கு தான் லாஸ்ட் டே. சரி சும்மா போய் பாப்போம்னு போனோம். மொத்த ஜாழ்ப்பாணமே அங்கதான் நிக்குது. பட் எங்களுக்கு பழகி போச்சு. அப்படியே டிக்கெட் வாங்குறதுக்கு லைன்ல நின்றோம். லைன் போகுது போற மாதிரி இல்ல. ஒரு மாதிரி டிக்கெட் கவுண்டருக்குள்ள போனா அதை விட்டு வெளியில வரதுக்கு பெரிய போராட்டம். டிக்கெட் பிரைஸ் ஒரு ஆளுக்கு 200 ரூபாய். ஒரு மாதிரி அடிச்சு புடிச்சு டிக்கெட்டை வாங்கிட்டோம். டிக்கெட்டை வாங்கிட்டு உள்ளுக்கு போறதுக்கு இன்னொரு லைன். அப்படியே உள்ள வந்து சுத்தி பார்த்தோம். அந்த டைம் பார்த்து அக்கா கால் பண்ணால் தானும் வாரதாம் வெயிட் பண்ணட்டாம். உள்ளுக்குள்ள போக வேண்டாமா. ஒரு மாதிரி ஆள் வந்துட்டு அடுத்த மிஷன் என்னென்ன ஃப்ரீயா குடுக்குறாங்கன்னு பாக்குறது. பார்த்து குடிச்சு கொண்டிக்க ஒருத்தன் கண்ணுல பட்டான். கடைசியில பேப்பர் போயாவே மாறிட்டான். அவனை பத்தி தெரிஞ்ச எனக்கே பேப்பர் விற்க பார்த்தான். எனக்கே ஸ்கெட்சா வரட்டாமே டூர்னு கிளம்பிட்டேன். அப்படியே அடுத்ததாக பானிபூரியை சாப்பிட்டு அக்காக்கு நூடுல்ஸ். அதுக்கு பிறகு ஒரு பைக் கொண்டு பார்த்தேன். எனக்காகவே செஞ்சு விட்ட மாதிரி இருந்துச்சு. பிரைஸ் வடிவா தெரியல. வாங்குவோம் தான் பார்த்தேன். பட் செக் எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். கழுவி ஊத்த போறீங்களன்னு தெரியுது. அதுக்கு முதல் வீடியோவை முடிச்சுக்கிறேன். அப்படியே கடைக்கு போய் கிரில்ல சாப்பிட்டு வீட்டை வந்து தூங்கிட்டேன். இனி கழுவி ஊத்துங்கள். அப்புறம் என்ன, நாளைக்கு பாப்போம்.